வெல்கம் டு பூர்ணி உலகம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வளர்ந்துருக்க தண்டு கீரைகளை ஒரு கட்டளவு எடுத்திருக்கேன். இதை வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பாசிப்பருப்பு கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு 10 பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மருந்துனா ஒரு 10 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். 10 போல் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்காக ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக விட வேண்டாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுடலாம். நான் சேர்த்துருக்க அளவுகள் எல்லாமே ஒரு கட்டு கீரைக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வச்சுருக்க கீரைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஜாரில் 1/4 மூடி தேங்காவை கீரி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லாவே வெந்திருக்கு. இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். தேங்காய் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கலந்து இது கூட நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ கீரை அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது, அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் விடலாம். ஒரு விசிலுக்கு அதிகமாக விட வேண்டாம். ஒரு சின்ன கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, ஒரு பட்டை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பையும் சேர்த்துடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தண்டு கீரை மட்டும் இல்லை, எல்லா கீரைக்குமே இதே மெத்தடை தான் நம்ம செய்யணும். எல்லா சைவ உணவுகளுக்குமே ஏற்ற சைடிஷ் இது. ஒயிட் ரைஸ் கூட நெய் விட்டும் சாப்பிட்லாம். நீங்கள்